السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில மூன்று வகையான மனிதர்களை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இந்த மூன்று வகையிலே ஏதேனும் ஒரு வகையை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இது கடந்த கால மனிதர்களாக இருந்தாலும் சரி, நிகழ்கால மனிதர்களாக இருந்தாலும் சரி. முதலாவது, தனக்கு விவரம் தெரிந்த காலம் முதல் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு தன்னுடைய மௌத்து வரைக்கும் பெரும் பாவங்களை விட்டும் தங்களை தாங்களே தற்காத்துக் கொண்டவர்கள். இவர் முதல் வகை. இவர்கள் ஈமான் உடையவர்களாக இருக்கலாம் அல்லது இல்லாதவர்களாக இருக்கலாம். வரலாற்றிலே இதற்கு உதாரணமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சொல்லலாம், உஸ்மான் கனி அவர்களை சொல்லலாம். இது மாதிரி பல மனிதர்கள் இருக்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவரிடத்திலே ஒரு தடவை கேட்கப்பட்டது, அறியாமை காலத்திலே, அதாவது நீங்கள் மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் மது அருந்தி உள்ளீர்களா, மது அருந்திருக்கிறீர்களா என்பதாக கேட்கப்பட்டது. அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் என்பதாக கேட்கப்பட்டது. சொன்னார்கள், அது என்னுடைய அறிவை போக்கிவிடும், என்னுடைய கண்ணியத்துக்கு குறைவை ஏற்படுத்தும், அதுதான் நான் மது அருந்தியதில்லை என்பதாக சொன்னார்கள். அறியாமை காலத்திலேயே ஒரு பெரும் செல்வந்தராக அவர்கள் திகழ்ந்தாலும் கூட மக்கமா நகரத்துடைய 11 கோடீஸ்வரர் ஒரு கோடீஸ்வராக இருக்கிறார்கள். அந்த காலங்கள் பாவங்கள் சகஜமாக இருந்த காலம். எந்த வீட்டிலே எவ்வளவு ஆண்டுகளுடைய பழமையான மது இருக்கிறதோ அதை கொண்டு பெருமை பேசப்பட்ட காலம் அது. அந்த நேரத்திலே கூட அவர்கள் சொன்னார்கள், நான் மது அருந்தியதில்லை, எனக்கு விவரம் தெரிந்த காலம் முதல் நான் மது அருந்தியதே கிடையாது. ஏனென்று சொன்னால் அது என்னுடைய அறிவை போக்கி விடுகிறது, என்னுடைய கண்ணியத்துக்கு குறைவை ஏற்படுத்துகிறது, அதனால் நான் அருந்தினேன்னு சொன்னார். உஸ்மான் கனி இடத்திலே கேட்கப்பட்டது, நீங்கள் அறியாமை காலத்திலே தகாத உறவு கொண்டு உள்ளீர்களா என்பதாக கேட்கப்பட்டது. அந்த காலம் அது ஒரு சகஜமான காலம். இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு சகஜமான பாவங்கள் சகஜமான காலம். அதாவது ஐயாமு ஜாகிரி அறியாமை காலம், மனிதர்கள் மிருகங்களாக வாழ்ந்த காலம். கேட்கப்பட்டது, பெரிய கோடீஸ்வரர் தான் இல்லைன்னா ஏன் என்பதாக கேட்கப்பட்டது. அவரை சொன்னார்கள், அது அருவருப்பான செயலாக, வெட்கக்கேடான செயலாக நான் விலகுகின்றேன், நான் அதை அறிந்து வைத்திருக்கிறேன், அது ஒரு கேவலமான செயல் என்பதாக நான் விலகி வைத்திருக்கிறேன், அதனால் அதை நான் செய்தது என்பதாக ஒரு சொன்னார். இழிவான செயலிற்காக நான் விளங்கி வைத்திருந்தேன், அதான் செய்கிறேன்னு சொன்னார்.
முதலாவதாக என்ன கூறுகிறார் சொன்னால், தனக்கு விவரம் தெரிந்த காலம் முதல் தன்னுடைய மௌத்து வரைக்கும் எந்த வகையான பெரும்பாவமும் செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டவர்கள் உண்டு. இரண்டாவது வகை மனிதர்கள் காலம் முழுவதும் பாவங்களிலேயே ஈடுபட்டு தௌபாவே செய்யாமல் இந்த உலகத்தை விட்டும் விடை பெற்றவர்கள். அவர் காபிர்களாக இருக்கா, மூமின்களாக இருக்கா, காலம் முழுவதுமே அவர்கள் செய்தார்கள், ஏதாவது ஒரு பாவத்தில் மூழ்கிறார்கள். எந்த கடைசி வரைக்கும் திருந்தவிட மது அருந்திவன் மது அருந்தி கொண்டே இருந்தால் கடைசி வரைக்கும் அவன் திருந்தவே இல்லை. அவன் மூத்தார். வட்டி தொழிலை செய்தவன் கடைசி வரைக்கும் வட்டி தொழிலை செய்கின்றான், மூத்தாகிறான். இதே மாதிரி ஏதோ ஒரு பாவத்தை செய்தவன் அந்த பாவத்திலே ஈடுபட்டு அதே நிலைமையிலே அவன் மூத்தாகிறான். அவன் தௌபா செய்யவில்லை, அந்த தவறை விட்டு ஒரு வெளியே வரவில்லை. தௌபா செஞ்சுட்டு பாவத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் என்ன செய்யறான், குடிக்க நிலைமையிலே மூத்தாகிறான். கடைசி வரைக்கும் அந்த வட்டி தொழிலை செய்து கொண்ட நிலையிலே மூத்தாகிறான். இது இரண்டாவது வகை மனிதர்கள். சரி, மூன்றாவது வகை மனிதர்களை பற்றி தான் உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன். மூன்றாவது வகை மனிதர்கள் யாருன்னு சொன்னால், இது பொதுவாக ஈமானை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் தான். ஆனால் என்ன செய்வார்கள், சில நேரங்களிலே அவர்கள் தவறுகள் செய்வார். பெரும் பாவத்தை நான் சொல்கிறேன், சிறிய பாவங்களை பற்றி நான் சொல்லவில்லை. பாவங்கள் செய்வார்கள், பிறகு தௌபா செய்து அதை விட்டு மீளுவார்கள், மறுபடிக்கு போய் பாவத்திற்கு விழுவார்கள். இது மூன்றாவது வகை மனிதர்கள். இது பெரும்பாலான மனிதர்கள் சொல்லலாம். ஒரு பாவத்தை விட்டோம் என்ன செய்ய வேண்டும் விட வேறுமெவாக வைத்துக் கொண்டு அவரை செய்வார்கள், வெளியே வருவார்கள், பிறகு போய் அதே பாவத்திலே விழுவார்கள். வேதி ஏதேனும் ஒரு பாவத்தை விழுவார்கள், இதை விட்டு தப்பித்து போய் அந்த பாவத்திற்கு விழுவார். அதை விட்டு தப்பித்து இன்னொரு பாவத்தை போய் விழுவார்கள், ஏதேனும் ஒரு பாவத்திலே விழுகிறார்கள். இது மூன்றாவது வகை மனிதர்கள். இந்த வலியை பற்றி அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான். சூரத் தௌபா இந்த 9வது சூராவுடைய 102வது வசனத்திலே கூறுகிறான், வாஹருனா தர்ஃபு பிதுருரிஹிம் சலத்து அமலன் சாலிஹா வாஹர சய்யா. இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்கிறார்கள். தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்கிறார்கள். ஒப்புக்கொள்றானா என்ன அர்த்தம், நான் தவறு செய்திருக்கின்றேன் என்பதாக ஒப்புக்கொள்கிறார்கள். முதல்ல தான் செய்வது தவறு என்பதாக இப்போது ஒருவன் ஏற்றுக்கொள்கிறாரோ பாதி திருந்திட்டார். எனக்கு தெரியவில்லை என்பதாக ஏற்றுக்கொண்டாலே அது பாதி கல்வி. பெருமானா சொல்லுவாங்க, ஆதிரி மிஸ்குலில் தெரியாது என்பதாக சொல்லிவிடு, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாதி அறிவாளி என்பதாக பெருமானா சொல்லுவார். அவர் மூன்றாவது மனிதர்கள் யார் என்றால், தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த தவறுகளை அவர்கள் செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு என்ன செய்யறார்கள், ஹலப்பு அவலன் சாலிகா, அவர்கள் நல்ல செயல் செய்வார்கள். பாக்கர செய்யா, பிறகு போய் ஏதோ ஒரு தவறுல போய் விழுவார், திரும்பி வாழுவாங்க, மறுபடியும் போய் தவறுல போய் விழுவார். ஒரு மனிதர் இருந்தார், ஒரு காலத்தில தவறான தொழில் செய்தார். நமது மகளாவை சார்ந்தவர், வேற இடத்துல இருக்க நல்லது, ஒரு காலத்தில் தவறான தொழில் செய்தார். அதுக்கு பிறகு அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்தார், ஒரு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுத்தா. தௌபா செஞ்சாரு, திருந்தினார். திருந்தி போய் ஒரு நல்ல தொழில போய் செஞ்சார். நல்ல தொழில் செஞ்சால் லாஸ் ஆகி போயிட்டார். அந்த தொழிலை பற்றி வந்து தெரியல, லாஸ் ஆகி போயிட்டார். லாஸ் ஆகுது என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கக்கா, மறுபடியும் விட்டு பிடிக்கணுமா இல்லையா, மறுபடியும் அந்த பழையபடி என்ன செய்யற பழைய தொழிலுக்கே வந்தார். பழைய தொழிலுக்கே என்ன செஞ்சார் அப்படின்னா, அதுதான் இப்போது அப்புறம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். இப்ப இதே மாதிரி மனிதர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு காலத்திலே தாங்கள் செய்த தவறை விட்டும் திருந்துகிறார்கள், பிறகு என்ன செய்யறாங்க, மறுபடியும் பேர் தவறிலே போய் விடுகிறார்கள். இப்படிப்பட்ட மூன்றாவது வகை மனிதர்களாகத்தான் அதிகமாக மக்கள் இருக்கிறார்கள். அதை திருமணம் நினைக்கிறார், முதல்ல திருமணம் நினைக்கிறாங்க, ஆனா மறுபடியும் இப்ப ஏதோ ஒரு தவறிலே போய் விடுகிறார்கள். இவரை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், இவர்கள் உண்மையிலே தௌபா செய்யும் நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறார். உண்மையிலே இந்த தௌபா செய்கிறது அவர் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு அடுத்தவன் எதிர்பாராமல் போய் அவன் தவறிலே விழுந்தாலும் கூட அவன் மீண்டும் அவன் தௌபா செய்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவனை மன்னிப்பான். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்று சொன்னால்,
தௌபா செய்கிற நேரத்திலே மன உறுதியோடு அவன் இருக்கவே. வாய்ப்புகள் வந்தால் அதை தப்பு செய்வேன் என்பதாக நினைத்துக் கொண்டு அவன் தௌபா செய்தால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட. தௌபாவுடைய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நிகழ்கால கடந்த காலத்தினுடைய தவறு நினைத்து வருத்தப்பட வேண்டும், நிகழ்காலத்தில் அந்த பாவத்தை விட வேண்டும், வருங்காலத்திலே செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள. அப்ப அந்த தௌபா செய்ய நேரத்திலே அவன் மன உறுதியோடு அவன் தௌபா செய்தான், அல்லாஹுடைய பாவத்தை மன்னிக்கிறான். மறுபடிக்கும் அந்த பாவத்திலே மறுபடிக்கும் அவருடைய எதிர்வாக அவன் விழுந்து விட்டாலும் கூட அவன் அதை விட்டு மீண்டு வருகிற நேரத்தில் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை நாம் மீண்டும் அந்த தவறுகளிலே போய் விழுந்து விட்டால் தௌபா செய்கிற நேரத்திலேயே அந்த தவறை செய்வேமாக நாம் நினைக்க கூடாது. ஒருவேளை அதற்கு அடுத்த பாவத்திலே போய் யதார்த்தமாக விழுந்து விட்டாலும் கூட அவன் உடனடியாக தௌபா செய்யவர். தௌபா செய்து அதை விட்டவன் வர வேண்டும். அவன் எத்தனை தடவை அவன் பாவத்திலே எதிர்பாராமல் விழுந்து விட்டாலும் கூட அவன் அதை விட்டு வெளியே வந்து ஆக வேண்டும். ஏனென்று சொன்னார், இஸ்லாத்துடைய மகனுக்கு சொல்லுவாங்க இல்லையா, மகனே தௌபாவை தாமதப்படுத்தாதே, தௌபாவை தாமதப்படுத்தி விடாது. ஏனென்று சொன்னால், நீ அந்த பாவத்திலே மூழ்கி விட்டால், அந்த பாவத்தை நீ அடுத்தடுத்து செய்து விட்டாய் என்று சொன்னால் என்ன ஏற்படும்? ஒன்று, அந்த பாவத்தின் இன்பத்திலே உனக்கு தௌபாவின் இன்பம் இல்லாமல் போய்விடும். பாவத்திலே மூழ்கிவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு காலம், ஆரம்ப காலத்திலிருந்து பாவம் என்பது பாவம் செஞ்சா பயப்படுறது ஆரம்ப நிலை. அதை மூடிவிட்டால் என்று சொன்னால் தௌபாவுடைய எண்ணம் இல்லாமல் போகும். அல்லது பிறகு தௌபா செய்யாமல் நிலைப்பாய், உனக்கு தௌபாவின் வாய்ப்பு இல்லாமல் திடீர் மோத்தை கொடுப்பாராக இஸ்லாத்துடைய மகனுக்கு சொல்வார். அவன் மறுபடிக்கும் அவன் சோகத்தை எத்தனை இடமே அவன் பாவங்கள் செய்தாலும் கூட அவன் தௌபா செய்கிற அல்லாஹுத்தாலுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று அல்லாஹுத்தாலா கூறுகிறார். இது ஒரு செய்தி. சரியா, முக்கியமான செய்தியாக போடுகிறேன். பல மனிதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பாவங்கள் செய்கிற நேரத்தில் செய்யறாங்க, அதாவது நம்ம திருந்தரும் நினைச்சவங்க தௌபா செய்யறாங்க, பாவங்கள் செய்யறாங்க, பிறகு தௌபா செய்தவங்க திருந்துறாங்க. ஆனா என்ன செய்யற, மறுபடிக்கும் தவறுகள் செய்கிற நேரத்தினுடைய உள்ளத்திலே ஒரு உறுத்தல் இருக்கிறேன் அப்படின்னா, நம்ம தான் இப்பதான் தௌபா செய்து திருந்துரு நினைச்சா கூட மறுபடிக்கும் நம்ம அப்படி உறுத்துட்டோமே என்பதாக வருத்தம் என்பது ஒரு நல்ல மனிதருக்கு ஏற்படும். அதான் ஆரம்ப நிலையில் ஏற்படும். நம்ம திருந்தரும் நம்ம நினைச்சோம், மறுபடியும் நம்ம தப்பா செய்யறோமே என்பதாக அந்த மக்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பெருமானாசாசவர் ஒரு துவாவை கற்றுத் தருகிறார்கள். இந்த மூன்றாவது வகை மனிதர்களுக்கு ஒரு துவாவை கற்றுத் தருகிறார்கள். இந்த துவாவை ஓதினால் மீண்டும் மீண்டும் தவறிலே போய் விழாமல் அல்லாஹு தஆலா அவரை பாதுகாப்பார். மூன்றாவது மனிதர் யார் அப்படின்னா, தௌபா செஞ்சு திருந்துறாரு, ஆனா மறுபடியும் போய் பாவத்திலே விழுந்துடுறாரு. அப்படி விழுந்து விட்டாலும் கூட அவன் தௌபா செய்ய வேண்டும். ஒன்று, அதே நேரத்திலே மீண்டும் போய் தவறிலே விழாமல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு அருமையான துவாவை பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். இது என்னவென்று சொன்னால், அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி வஅய்தினி மின் ஷர்ரி நஃப்ஸி. அல்லாஹும்ம யா அல்லாஹ் அல்ஹிம்னி, என்னுடைய உள்ளத்திலே உதிக்க வைப்பாயாக, ருஷ்தி எனக்கான் நேர்வழியே எனக்கு உள்ளத்திலே உதிக்க வைப்பாயாக. எது நேர்வழியோ அந்த விஷயத்தை என்னுடைய உள்ளத்திலே உதிக்க வைப்பாயாக. என்னை நீ பாதுகாப்பாயாக, மின் ஷர்ரி நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸின் தீங்கை விட்டும் பாதுகாப்பாயாக என்ற துஆவை ஒருவர் ஓதி வந்தால் மீண்டும் மீண்டும் அந்த தவறிலே போய் விழாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தார். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இடத்தில் இரண்டு வகையான கேள்விகள் கேட்கப்பட்டது சமீப காலங்களிலே. ஒன்று, சில நல்ல மனிதர்கள், ஒரு நல்ல மனிதர் அவர் என்ன செய்யறாருங்க, அது எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி நான் கூட கேட்பேன். என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறை விட்டும் நான் வெளியிலே வருகின்றேன், ஆனா மறுபடியும் போய் அந்த தவறிலே போய் நான் விழுகிறேன். நான் என்ன செய்யறோம்? எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நம்ம தௌபா செஞ்சு திருந்தி போதல் நல்லா இருப்போம், மறுபடியும் போய் அந்த தவறை நான் செய்கிறேன், நான் எடுத்து எப்படி நான் வெளியிலே வருவது என்பதாக கேட்ட நேரத்தை கேட்டார். நம்ம நல்ல மனிதர் தௌபா செய்து திருந்தி கொஞ்சமாக வாழாது, மறுபடியும் போய் தான் தவறு செய்கின்றோம். எனக்கு வெட்கமாக இருக்கிற இடம், இப்பதானே தௌபா செய்து உருப்படியா வாழ்ந்தோம், ஒரு மறுபடியும் போய் தப்பு செய்யணுமே என்பதாக தவறு செய்கிற நேரத்தில் செஞ்சு தோன்றுவோம். பிறகு என்ன செய்யறது அப்படின்னா, நமக்கு மறுபடியும் இதை செஞ்சேன் என்னவாக வெட்கமாக இருக்கிறது, தௌபா செய்து திருந்துறோம், மறுபடியும் சில காலங்கள் கழித்து மறுபடியும் தப்பு செய்யும். என்ன இதுக்கு செய்யறது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவர் கேட்டார், இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி ஒருவர் கேட்டார். என்ன கேட்டாருன்னா, ஹஸ்ரத், என் புள்ள பையனை பற்றி ஒருவர் கேட்டார், பெண்ணை பற்றி ஒருத்தர் கேட்டார். என்ன அப்படின்னா,
இப்ப நீங்க காதல் என்பது சகஜமாகி போச்சு. சரியா? காதல் சகஜமாகி போச்சு. இப்ப என்னுடைய பிள்ளைகள் காதல் வரையிலே விழுந்து விட்டார்கள். அவங்களுக்கு அறிவுரை சொல்லியாச்சு, நம்முடைய குடும்பத்தினுடைய மாற்றத்தினுடைய விஷயத்தை எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? புரிந்து கொண்டார்கள். ஆனால் அதை இட்டு அவர்களால் வெளியிலே வர முடியவில்லை. அதை விட்டு வெளியே வர முடியல. அந்த தொடர்பை நாம் கட் பண்ணிட்டோம். ஆனா அதை விட்டு அவங்களால வெளியில வர முடியல. அப்படி செய்யுது. இன்னும் சில நேரத்தில் ஒரு பயமாக நம்ம என்ன செய்யறது? அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாங்க செய்யறது தாங்க செஞ்சது தப்புதான் என்பதாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். செய்ய மாட்டோம், செய்யக்கூடாததாக சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களால் அதை விட்டு வெளியிலே வர முடியவில்லை. நம்முடைய பிள்ளைகள் காதலிலே விழுந்த அந்த ஆளும் பெண் வெளியில வர முடியாது. என்ன செய்யலாம் கேட்க முதல்ல அந்த துவாவை கற்றுக் கொடுத்தேன். இந்த துவாவை ஓதி வந்தால் அல்லாஹ் தஆலா எந்த பாவத்தில் அவர்கள் விழுந்திருக்கிறார்களோ அந்த பாவத்தை விட்டு அல்லாஹ் தஆலா அவனை பாதுகாப்பான். வரக்கூடிய காலங்களிலே அந்த பாவத்தின் சிந்தனை அல்லாஹ் தஆலா மாற்றி விட்டு நல்ல சிந்தனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துவார் என்பதாக இந்த துவாவை கற்றுக் கொடுத்தேன். இவர் சொன்னால் இந்த துவாவுடைய விளக்கை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த துவாவை பற்றி வேறொரு கோணத்திலே நான் சொல்லியிருக்கேன். இந்த துவாவை யாருக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாங்க? ஹுசைன் என்பவருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இம்ரான் இப்னு ஹுசைன் அறிவிக்கிறாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் அறிவிக்கிறாங்க. திருமதியினுடைய 3483 ஹதீஸாக வருகிறது. இந்த வரலாறு சுருக்கமா சொல்லிடுறேன். இம்ரான் இப்னு ஹுசைன் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மகன் பேரு இம்ரான் ஏற்கனவே ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய தந்தை ஹுசைன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தந்தைக்காக துவா செய்யுமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் செய்யாங்க, நான் துவா செய்யறப்பான். ஒரு நாள் தன்னுடைய தந்தையை அழைத்து வருகிறார். அப்ப தந்தையிட்ட கேட்கிறாங்க, யாரு அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தான்? இந்த ஆகம குடும்பம் சொல்லுவாங்க இல்லையா, பூசாரி குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான் இவர். யாரு? இம்ரான் இப்னு ஹுசைன். அப்ப இவர் ஈமானை ஏற்றுக்கொண்டார். அத்தா ஈமானை ஏற்றுக்கொள்ள அத்தா ஒரு கூட்டு வர்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹுசைன் கம் தாபுல் யோக இலாஹா, ஒரு நாளைக்கு எத்தனை கடவுளை வணங்குவீங்க கேட்டாங்க. அவர் சொன்னாரு 7 கடவுளை வணங்குவோம். 6 கடவுள் பூமியில இருக்கு, ஒரு கடவுள் வானத்துல இருக்குங்க. சரி, ரொம்ப கஷ்டம் வந்தா எந்த கடவுளை வணங்குவீங்க? ரொம்ப கஷ்டம் வந்தா மேல உள்ள கடவுளை வணங்குவீங்க. மேல உள்ளது அல்லாஹ். ஏன்னா அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார். இந்த காலத்து காப்பீர்கள் மாதிரி இல்லை. அவர் அன்னத்து பொண்ணு மற்ற தெய்வத்தை வணங்கக்கூடியவங்க அந்த காலத்துல இருந்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்க இந்த கீழே உள்ள கடவுளா சின்ன கடவுள், இதெல்லாம் அங்க அல்லாஹ்விடத்திலே சிபாரி செய்வதாக பொதுவாக கொள்கை. அவர் தான் சொன்னாரு, ரொம்ப கஷ்டம் வந்தா மேல உள்ளவன் வணங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மேல உள்ளவரை மட்டும் வணங்குப்பா, கீழே உள்ளதெல்லாம் விட்டுருந்தான். இல்ல அது முடியாது, அவர் போயிட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ இதை ஏன் நீ அப்படி அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொண்டால் உனக்கு பயனான ஒரு துஆவை கற்றுத்தருவேன் அப்படின்னு அவர் சொல்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பயனான ஒரு விஷயத்தை நான் கற்றுத்தருவேன். நீ ஈமானை ஏற்றுக்கொண்டால் அல்லம் துக்க கலிமத்தை நீ தன் பாலிக்க, உனக்கு பயன் தரக்கூடிய 2 விஷயத்தை கற்றுத்தருவேன்னு சொல்றாங்க. அவர் அப்ப ஈமானை ஏற்றுக்கொண்டு போயிட்டார். பிறகு சில நாட்கள் கழிச்சு ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். ஈமானை ஏற்றுக்கொண்டோம். அதை கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எனக்கு பயன் தரக்கூடிய வார்த்தையை நீங்க சொல்லித்தரேன்னு சொன்னீங்க, அது என்ன என்பதா? அப்பதான் பெருமான் அந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும் அலிஹிம்னி ருஷ்தி, யா அல்லாஹ் எனக்கு எது நேரான வழியோ அதை என் உள்ளத்தில் உதிக்க வைப்பாயாக. நபித்தோர் என்பதால் முடிந்து போனது. நல்ல கனவுகளும் இலகாம் என்று சொல்லக்கூடிய மனதில் ஞான உணர்வு ஏற்படுவது என்பதோ இந்த உலக அறிகிற வரைக்கும் இது இருக்கும். அவ என்னன்னா, யாரெல்லாம் எது நல்ல வழி நேரான வழி என்பதை என்னுடைய உள்ளத்திலே நீ உதிக்க வைப்பாயாக. வாய்திரி மினுஷர்கள் செய்ய நப்சின் தீங்கி விட்டு நீ பாதுகாப்பாயாக ஓதிவா என்பதாக பெருமானார் சொன்னாங்க. இதை அவர் ஓதி வந்தார். எந்த அளவுக்கு அவர் மாறினார் என்று சொன்னால், குஃபரின் மீது எந்த அளவுக்கு அவருக்கு ஈடுபாடு இருந்ததோ அந்த ஈடுபாடுகள் முற்றும் நீங்கி அல்லாஹ் மீது பெரிய நேசமுடையவராக ஆனார். இந்த ஹதீஸ் அடிப்படையில் அறிஞர்கள் கருதுகிறார்கள், ஒரு பாவத்திலே மூழ்கியவன் அந்த பாவத்தை நினைத்தவன் இதை ஓதுகிற நேரத்திலே அல்லாஹ் இந்த பாவத்தை விட்டு நீ பாதுகாப்பாயாக என்று ஓதுகிற நேரத்திலே அல்லாஹு தஆலா அந்த பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்தி இபாதத்தின் மீது அல்லாஹு தஆலா ஆர்வத்தை ஏற்படுத்துவார். மனிதன் மீது தகாத உறவுகள் மீது இருக்கிற அந்த மோகத்தை அல்லாஹு தஆலா மாற்றி அல்லாஹ்வின் நேசமுடையவராம் ஆத்மார்மாகத்தான் அறிவு பெறுகிறார்கள். இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதி வரக்கூடிய மக்களாக இதற்கு நம்மிடத்திலே தவறுகள் இருக்கிறதா இல்லை, இதை அதிகமாக ஓதி வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மஷூரா செய்யாத இல்லையா, மஷூராவுடைய ஆரம்பத்தில் இது துஆவைத்தான் பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும் அல்ஹின்னா மராஷித உம்முரினா வ ஐதினா மின் ஷுரூரி அன்ஃபுஸினா என்ற துஆவை
எந்த மசூரா செய்தாலும் மசூராவின் ஆரம்பத்தில் ஓதுகிற நேரத்திலே அல்லாஹு தஆலா அந்த நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல ஆலோசனை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தும் என்பதால் மசூராவுடைய ஆரம்ப துவாவாக இதை பெருமானார் கற்றுத்தாங்க தந்தாங்க. முடிகிற நேரத்தில் கஃபாரா துவா சுப்ஹானல்லாஹ் எழுதிட்டே இல்லையா, அந்த கஃபாரா துவா ஓதுவேனும். அல்லாஹு தஆலா இதை கேட்டவரை கடைபிடிக்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிய ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரசூல்.